அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் பிரான்சிஸ் சேவியர். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது இந்தியன் பொலிட்டி சப்ஜெக்ட்ல 11வது வகுப்பு. போன கிளாஸ்ல நாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி என்ற முதல் ரைட்டை பார்த்தோம். அதாவது ஆர்டிக்கல் 14 இருந்து 18 வரைக்கும் முதல் ரைட். இன்னைக்கு நாம் பார்க்க போறது ரெண்டாவது ரைட். அதாவது ஆர்டிக்கல் 19 இருந்து 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 19 இருந்து 22 வரைக்கும். சரிங்களா? இந்த 19வது ஆர்டிக்கல் நான் ரெட் கலர்ல எழுதி இருக்கிறது ஆர்டிக்கல் நம்பர் 19 கிளாஸ் 1. அது கீழே நம்மளுக்கு சில ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 7 ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதுல 1 டெலிட் பண்ணிட்டாங்க 1978ல. இப்போ நம்மளுக்கு 6 ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடம் என்றால் சுதந்திரம். சரிங்களா? அப்போ இந்த பிளாக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் ஆர்டிக்கல் நம்பர் 19ல கிளாஸ் 2 லிமிடேஷன்ஸ். எது இருந்தாலும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போன்றே ஒரு சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி சொல்லுது. சரிங்களா? இப்போ ஆர்டிக்கல் நம்பர் 19ல கிளாஸ் 1ல ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு பாத்தீங்கன்னா ஜி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எஃப் ஜி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சுதந்திரங்கள் ஏ என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிக்கல் நம்பர் 19 கிளாஸ் 1 ஏ என்ன சொல்லுதுன்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுது. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது நமக்கு பேசக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. நமது எண்ணங்களை மொழியாகவோ படங்களாகவோ செய்கை மூலமாகவோ அதாவது கார்ட்டூன் மூலமாகவோ ஊமை நாடகங்கள் மூலமாகவோ விளம்பரங்கள் மூலமாகவோ எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நமது எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தலாம். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற அந்த ஆர்டிக்கல்ல சொல்லுது. அப்ப நமக்கு இந்திய அரசானது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உரிமை என்ன, ஒரு சுதந்திரம் என்ன? பேச்சு உரிமை. இப்ப பேப்பர்ல எல்லாம் சில பத்திரிகை எல்லாம் சொல்லலாம், பத்திரிகை சுதந்திரத்தை தடை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சிலவங்கலாம் பேசுறதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இது கீழே வந்துடும். ஆர்டிக்கல் 19 ஏ கிளாஸ் 1 ஏ படி தடை செய்யக்கூடாது, அதை மீறுகிறார்கள் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இப்போ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்றால் நம்மளுடைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்துவது. எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். வாய்மொழியாக பேசுவது, நான் சொன்ன மாதிரி கார்ட்டூன் வழியாகவோ எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி. இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா பி அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ். அசம்பிள்னா என்ன? பொதுக்கூட்டம் கூடுதல். ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க? வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது ஆயுதங்கள் இன்றி அந்த பொதுக்கூட்டமானது அமைதியான முறையில் நடக்க வேண்டும். பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அமைதியான பொதுக்கூட்டமாக இருக்க வேண்டும், ஆயுதங்கள் இன்றி. இதையும் சொல்லுது. ஓகே. அதுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா மூணாவது ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சி. சி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுது. அசோசியேஷன் என்றால் என்ன? ஒரு யூனியன், ட்ரேட் யூனியன், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஒரு அரசியல் கட்சி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு அசோசியேஷன் தானே. அதை தொடங்குவதற்கு இந்தியாவில் பிறந்த அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது சி. சரி, அடுத்து டி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மூவ்மெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் நமக்கு செல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அதை யாருமே தடை செய்ய முடியாது. அதான் மூவ்மெண்ட் டி. இ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரிசைட் அண்ட் செட்டில். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் அங்கே தங்கலாம். பர்மனண்டாவே அங்கே வேணாலும் நீங்க தங்கிக்கலாம். உங்களுடைய இருப்பிடத்தை நீங்க தமிழ்நாட்டில் இருந்து எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் இந்த இந்தியன் யூனியனுக்குள்ள நீங்க மாற்றிக்கொள்வதற்கான உரிமை நமக்கு உண்டு. சரி, அடுத்தது எஃப் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் நான் பிளாக்ல எழுதியிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டி என்பது இப்ப கிடையாது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அப்ப எஃப் கிடையாது. அடுத்து ஜி ட்ரேட் ஆக்குபேஷன் அண்ட் ப்ரொஃபஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் எந்த விதமான ட்ரேடும் எந்த விதமான ஆக்குபேஷனும் பண்ணிக்கலாம், எந்த விதமான ப்ரொஃபஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கான உரிமைகள் இருக்கு நமக்கு. நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
எந்த ட்ரேடு வந்து நம்ம பண்ணிக்கலாம், வியாபாரம் பண்ணிக்கலாம், வர்த்தகம் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தொழில் வேணாலும் பார்க்கலாம், டீச்சரோ இன்ஜினியரோ என்ன வேணாலும் பார்க்கறதுக்கான நமக்கு உரிமைகள் உண்டு. சரி, இதெல்லாம் நம்மளுடைய ஃப்ரீடம். சரி, இப்போ 1 2 3 4 5 6 எஃப் வந்து நீக்கிட்டீங்கன்னா 6 சுதந்திரங்கள் நமக்கு தெரிகிறது. சரிங்களா? இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் முதல், அசம்பிளி ரெண்டாவது, மூணாவது அசோசியேஷன், அடுத்தது நாலாவது மூவ்மெண்ட், ஐந்தாவது செட்டில் ஆயிக்கலாம் எங்க வேணாலும், அடுத்தது செட்டில் ஆகி நீங்க உங்க தொழிலை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அருமையான ஒரு ஆர்டிக்கல் இது. சரி, இதோடைய ஒரு பக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம். சரி, அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்த மேல இருக்கிற ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு தடைகளை சொல்லுது, லிமிட்டேஷன்ஸை சொல்லுது. பார்க்கலாம். ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸ்டேட் இஸ் authorized to impose reasonable restrictions அப்படின்னு சொல்லுது. ஸ்டேட் இஸ் authorized to impose reasonable restrictions. ஸ்டேட் என்றால் நாடு என்று பொருள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறிக்குது. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆனது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடலாம். மேலே சொல்லிட்டு இருக்கிற அந்த ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடமுக்கு எதிராக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னு பார்ப்போம். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்மளுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களானது ஒரு இரு நாடுகளுக்கும் சண்டை வரக்கூடியதாக இருந்தால் என்ன, இல்ல இந்த நாட்டுடைய அமைதியை நிலைகுலைப்பதாக இருந்தால் என்ன செய்வது, பல பிரச்சனைகளை உண்டாக்குவதாக இருந்தால் என்ன. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் நம்மளுடைய நாக்குன்னு சொல்லுவார் என்.எஸ். கிருஷ்ணன். பழைய ஒரு பாடலிலே சொல்லுவார், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் கோடாரியோ கத்தியோ அல்ல, நமது நாக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த போய் அது இந்த நாட்டின் இறையாண்மையை பாதிக்கக்கூடாது. அதனாலதான் இந்திய அரசாங்கமானது மிக தெளிவாக சொல்கிறது, சாவர்னிட்டி, இன்டர்னிட்டி, செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன். அதாவது இந்தியாவின் சாவர்னிட்டி, இறையாண்மையை பாதிப்பதாக இருக்கக்கூடாது. 1917 சொன்னக்கூடிய ஸ்பீச்சோ, எங்களுடைய ஸ்பீச்சோ, எக்ஸ்பிரஷனோ இந்தியாவுடைய சாவர்னிட்டியோ, இன்டர்னிட்டியோ, அதோடைய செக்யூரிட்டியோ பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு முதல்ல ஒரு கேஸ் நான் சொல்ல விரும்புறேன். மிக பிரபலமான கேஸ். இந்த ஆர்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் வந்து 1950 ரமேஷ் தாப்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்ற ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்துருச்சு. இந்த வழக்கானது மிக முக்கியமானது. அப்போ அந்த வழக்கு அது ஒரு முக்கியமான வழக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1985 வந்த இரண்டாவது பிரபலமான வழக்கு. இந்த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பற்றியான கேள்வி சுப்ரீம் கோர்ட்டில் எழுப்பப்பட்டது. மூன்றாவதா உங்களுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிக்கல் 370 வந்து மத்திய அரசு கேன்சல் பண்ணிடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து அங்கே பல கலவரங்கள் ஏற்பட்டன. அந்த கலவரத்தின் பொழுதே செப்டம்பர் மாதம் 2019 செப்டம்பர் மாதம் இன்டர்நெட் போன்ற அனைத்து கம்யூனிகேஷனையும் கட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அப்போ இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஏன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்தியாவுடைய ஆர்டிக்கல் வந்து 19 கிளாஸ் 1 ஏ மீறுற மாதிரி இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஏன்னா கம்யூனிகேஷன் என்பது ஒரு வகையான இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தானே. ஆனால் வந்து இறையாண்மை, இந்தியாவுடைய சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி, இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசிற்கு அதை தடை செய்ய, தற்காலிகமாக தடை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு. அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் இந்த மூணு வழக்குகள் நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும் இதுக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அசம்பிளி. அப்ப அதிலே சொல்லிட்டேன், அசம்பிள் வித் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அமைதியாக பொதுக்கூட்டம் கூடலாம், ஆனா ஆர்ம்ஸ் இல்லாம, எந்தவித ஆயுதங்களும் இல்லாம. சரி, இப்ப நீங்க ஓகே, நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்போ 144 அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஐபிசி 144 பாஸ் பண்ணிட்டாங்க.
எமர்ஜென்சி பீரியட்ல எல்லாம். அதாவது இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் 144. இது தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. 144 பேசினா பொதுக்கூட்டங்கள் எங்கேயும் கூடக்கூடாது, 4 பேர் கூடி நின்று பேசக்கூடாது, அதற்கெல்லாம் தடை. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, மஜிஸ்ட்ரேட் கேன் இஷ்யூ ஆர்டர் டு ப்ரோஹிபிட் அன்லாஃபுல் அசம்பிளி. இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜட்ஜா இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜும் இந்த ஆர்டரை வந்து எங்க வேணாலும் பிறப்பிக்கலாம், அவங்க ஏரியாவை பிறப்பிக்கலாம், அதாவது உத்தரவு போடலாம். அன்லாஃபுல் அசம்பிளி, இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களானது நடத்தக்கூடாது, அதற்கு தடை விதிக்கக்கூடிய உத்தரவு இருக்கிறது. அது எதுபடி? ஐபிசி 144 பிரகாரம். இப்ப சமீபத்தில் இருக்க ஒரு வழக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் நான். ஐயாக்கண்ணு 2018 ஐயாக்கண்ணு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஐயாக்கண்ணுடைய அந்த போராட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து அந்த போராட்டத்திற்கு தடை செய்தது. அப்படி இருக்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் பீஸ்ஃபுல்லான முறையில தான் அவர் வந்து வித்தவுட் ஹார்ம்ஸ் பீஸ்ஃபுல்லா தான் அவர் வந்து இந்த அசம்பிளி அதாவது இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அதை வந்து நம்ம வந்து மீற முடியாது, தடை செய்ய முடியாது என்று கூறியது. சரிங்களா? ஐயாக்கண்ணு வர்சஸ் ஏப்ரல் 28, 2018 அன்று ஃபைலான கேஸ் இது. சரி, அடுத்த வந்து சி வந்து பார்க்கலாம். சி என்பது அசோசியேஷன். அசோசியேஷன் என்பது என்ன? ஒரு நான் சொன்ன மாதிரி ட்ரேட் யூனியன், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கட்சி எது வேணாலும் தொடங்கக்கூடிய ஒரு அனுமதியானது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆக்ட் இருக்கு, 1966 வந்த ஆக்ட். அந்த ஆக்ட் என்னன்னு பாருங்க, போலீஸ் ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 1966. இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன சொல்றாங்க, யார் வேணாலும் என்ன ஆர்கனைசேஷனோ ட்ரேட் யூனியனோ தொடங்கலாம் என்று கூறுகிறது. அப்படி இருக்கும்போது 1960 இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, போலீஸ்காரங்க போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம்னா, பார்லிமெண்ட் கேன் பிரிவென்ட் ஃபார்மிங் அசோசியேஷன். பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் லா டு பிரிவென்ட் ஃபார்மிங் அசோசியேஷன். அசோசியேஷனை தொடங்குறத பார்லிமெண்ட் சட்டம் மூலமாக, நாடாளுமன்றமானது சட்டம் மூலமாக தடுக்கலாம். யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க, டெலிகம்யூனிகேஷன், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஆர்ம்டு ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் வந்து இது வந்து எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிப்பதாக இருந்தால் உங்களுடைய அசோசியேஷன் ஆனது இந்தியாவுடைய இறையாண்மையை, சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி, இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, இதை பாதிப்பதாக இருக்கும். இவங்களே ஒரு அசோசியேஷன் குரூப் எல்லாம் தொடங்கிட்டாங்கன்னா, போலீஸ்காரங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் தொடங்கிட்டாங்கன்னா அவங்க சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி பாதி பேரு ஒரு விஷன் இல்லாமல் பல விதங்களிலே சிதறடிக்கப்படுவார்கள். ஒரு ஒற்றுமை என்பது நிலை குறைந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாட்டுடைய பாதுகாப்பை நிறைவேற்ற முடியாது. எனவேதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அப்ப இது தொடர்பான வழக்குகள் எது மிக முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரங்கராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஒரு வழக்கானது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ரங்கராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1950. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தொழிற்சாலையிலேயோ எங்கேயா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம், ஒரு யூனியனை ஏற்படுத்தலாம், ஆனா அது ஸ்ட்ரைக் பண்றதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டஸ் நாட் கேரி த ரைட் டு ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு இதை நீங்க தொடங்கிறதுக்கு அல்லன்னு இந்த வழக்குல வந்து தீர்ப்பு கூறியிருக்காங்க. சரி, அடுத்தது டி வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். நான் சொன்னேன், இந்தியாவில் எங்க வேணும்னாலும் நாம நடமாடுவதற்கான ஒரு உரிமை, டிராவல், த ஃப்ரீடம் டு டிராவல் எனிவேர் எல்ஸ் இன் இந்தியா. எங்க வேணாலும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். சரி, அப்படி வந்து நீங்க பார்க்கும் பொழுது இதுல என்ன நாம சொல்லணும்னா, வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுடைய பொதுமக்களின் நலம் கருதி கவர்மெண்ட் வந்து உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் அதுக்கு வந்து தடை விதிக்கலாம். ரெண்டாவது, ஷெட்யூல்டு ஏரியாஸ், ட்ரைபல் ஏரியாஸ், பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளுக்குள் ஊடுருவ உங்களுக்கு அனுமதி இல்லை, அதற்கு தடை விதிக்கலாம். 2. மூன்றாவது, ஆர்மி ஏரியாஸ், இந்த பகுதிகளெல்லாம் நீங்க நடமாடுறதுக்கு உங்களை
தடை விதிக்க கான்ஸ்டிடியூஷனுக்கு அதிகாரம் உண்டு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும்னா, காரக் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 18th வந்து டிசம்பர் 1962ல ஒரு இந்த வழக்கானது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. மிக முக்கியமானது இந்த மூவ்மெண்ட்டை பத்தியானது. மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதாவது காரக் சிங் என்பவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு தீவிரவாத குற்றம் சுமத்தப்பட்டவர். அதை வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இரவு நேரங்களில் எல்லாம் டொமிசிலரி விசிட், அந்த யூபி போலீஸ் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர்றது, கேள்வி கேட்கறது, சோதனை இடுவதாக இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரிட் ஒன்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய ஆர்டிக்கல் நம்பர் 19ல இருக்கக்கூடிய டி அதை பறிப்பதாக உள்ளது. அவர் எங்கேயும் போக அவரை வந்து விடாம அவருடைய மூவ்மெண்ட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூபி போலீஸ். இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, ஆர்டிக்கல் 19 விதியை மீறுவதாக உள்ளது. இந்த டொமிசிலரி விசிட் என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல், ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிப்பதாக உள்ளது அப்படின்னு இந்த ஒரு வழக்கிலே தீர்ப்பு சொல்லியது. அடுத்தபடியாக ரிசைட் அண்ட் செட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்க வேணுமானாலும் நாம வந்து தங்குவதற்கான போய் தங்குறதுக்கு, பர்மனண்டா தங்குறதுக்கு, அங்க வீடு கட்டி குடியிருப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. சரிங்களா? காஷ்மீரை தவிர. இப்ப காஷ்மீர்ல அதை நீக்கிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்பொழுது என்ன, அதுலயும் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக், உங்களுடைய குடியிருப்பு, நீங்க அங்க போய் குடியிருக்கும் பொழுது பப்ளிக்கோடைய டிசார்டர் மொராலிட்டி அதை பாதிக்கிறதா இருந்தால் அதை தடை செய்யக்கூடிய அதிகாரமானது கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ்ல நீங்க போய் தங்கக்கூடாது, அதற்கான அதிகாரம் கிடையாது என்றும் இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லுது. சரி, அதுக்கு அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னேன் ப்ராப்பர்ட்டி என்பது 19 கிளாஸ் 1Fல வரக்கூடிய ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை வந்து நீக்கிட்டாங்க, எஃப் நீக்கிட்டாங்க. அது எப்படி, 44வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 1978ல தான் அதை நீக்கினாங்க. ஸோ இதை நீங்க மறக்கக்கூடாது. எஃப் நீக்கியது எது, 19th ஃப்ரீடம், 19th ஆர்டிக்கல்ல இருக்கக்கூடிய எஃப் ஃப்ரீடமை வந்து நீக்கிட்டாங்க. அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய ட்ரேடு, ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன். இதை பற்றி சொல்லும்பொழுது என்ன கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்கன்னா, நீங்க ப்ரொஃபஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கான கல்வி தகுதியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இப்போ நான் டாக்டரா இருக்கிறேன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் நான் டாக்டரா இருக்கு. சரிங்களா? அப்பதான் வந்து நான் டாக்டர். எம்பிபிஎஸ் முடிச்சாதான் அந்த டாக்டர் மருத்துவ தொழிலை செய்ய வேண்டும் என்றால் எம்பிபிஎஸ் முடிக்க வேண்டும். ஒரு சிவில் இன்ஜினியர்னால் அவன் இன்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் பிரிஸ்கிரைப்டு இருக்கணும். இல்லைன்னா போலி டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். போலி டாக்டர்கள் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். நீங்க பத்திரிகைலாம் பார்ப்பீங்க, போலி டாக்டர், போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார், அங்கே இங்கே பார்ப்பீங்க. அது எந்த சட்டத்தின் கீழ், ஆர்டிக்கல் 19G வந்து மீறுபவர்கள். அதே மாதிரி சில வர்த்தகம் செய்வதற்கு சில பொருட்கள், இல்லீகல் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வந்து வர்த்தகம் பண்ணக்கூடாது. நீங்க வியாபாரம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு கிடையாது. ஒரு சில பொருட்களை எல்லாம் நீங்கள் வியாபாரம் செய்ய மத்திய அரசு, இந்திய கான்ஸ்டிடியூஷன் அனுமதிப்பதில்லை. சரி, இப்போ வந்து ஆர்டிக்கல் 19 கீழே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீடமையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆர்டிக்கல் 20 ரெட்ல எழுதியிருக்க பாருங்க. ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். ப்ரொடெக்ஷனை பத்தி சொல்லுது இந்த ஆர்டிக்கல். எதுல இருந்து, தண்டனை காவலில் இருப்பவர்களுக்கு ஒரு சில, நான் ஒருத்தரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க, ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, அவருக்கு சில விஷயங்கள், சில பாதுகாப்புகளை அரசாங்கம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆனது தருகிறது. சரிங்களா? அஃபென்ஸ், ஒரு குற்றத்திற்காக அவரை வந்து தண்டனை காவலில் வைத்திருக்கிறார்கள். அப்ப அவருடைய ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்றாங்க, டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்து 3 கிளாஸ் இருக்கு. ஆர்டிக்கல் நம்பர் 20 கிளாஸ் 1 எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. அடுத்தது ஆர்டிக்கல் நம்பர் 20 கிளாஸ் 2. கிளாஸ் 2 என்ன சொல்லுது, டபுள் ஜியோபார்டி. கிளாஸ் 3 என்ன சொல்லுது, செல்ஃப் இன்கிரிமினேஷன். அப்போ உங்ககிட்ட செல்ஃப் இன்கிரிமினேஷன் எது கீழே வருதுன்னா என்ன சொல்லணும், ஆர்டிக்கல், ஏதாவது கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 20 கிளாஸ் C. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த ஆர்டிக்கலை அப்படியே சொல்றேன்.
சரிங்களா? ஆர்டிக்கல் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னா தண்டனைக்கு அபராதம் விதித்தல். தண்டனைக்கு அபராதம் விதித்தல். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் 20 வந்து ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லுது. No one can be punished except for the violation of law. இது வந்து தண்டனை காவலில் இருப்பவங்களை பத்தி சொல்றாங்க. அந்த தண்டனை காவலில் யார் இருக்கணும்? ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்றதா இருந்தால் அவர் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணவரா இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவரை தான் நீங்கள் கைது செய்ய உங்களுக்கு உத்தரவு இருக்கிறது, மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்களை எக்ஸப்ட் ஃபார் த வயலேஷன் ஆஃப் லா ஒன்று. ரெண்டாவது, இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, பெனால்டி அபராதம் என்பது விதிக்கலாம், கிரிமினல் கேஸுக்கு விதிக்க கூடாது, சிவில் கேஸுக்கு தான் விதிக்கணும். இப்ப ஜட்ஜ் எல்லாம் சொல்லுவாங்க 10,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும். அந்த மாதிரிலாம் அந்த காலங்களில், பழைய காலங்களில் கிரிமினல் கேசஸ்க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அபராதம். இனிமே கிரிமினல் கேஸ்க்கு அபராதம் கிடையாது, தண்டனை மட்டும்தான். அபராதம் கட்டிட்டு வெளியில போயிடுவாங்க. அதனால சிவில் கேஸ்க்கு அபராதம் உண்டு, கிரிமினல் கேசஸ்க்கு இந்திய சட்டத்தின்படி இனிமேல் அபராதம் கிடையாது. அப்ப டபுள் ஜியோபார்டி. ஜியோபார்டி என்ற வார்த்தை ஆர்டிக்கல் 20 கிளாஸ் 2. ஜியோபார்டி என்றால் என்ன? ஜியோபார்டி என்றால் ஒரு தண்டனைக்கு, ஒரு தவறுக்கு 2 முறை தண்டிக்கப்படுவது. டபுள் பனிஷ்மெண்ட் கிடையாது. ஒருத்தர் வந்து 2015 ஒரு தவறு செஞ்சுட்டு சிறை தண்டனை அனுபவித்து விட்டு 4 வருஷம் கழிச்சு இப்போ வெளியில வர்றார், 5 வருஷம் கழிச்சு. 2021 அவர் வேற ஒரு தவறை செய்கிறார். அப்போ அந்த 2021 அவர் தவறு செய்யும் பொழுது அந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது, இவர் பழைய காலத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறு செஞ்சாரு, அந்த தவறையும் சேர்த்து, அந்த கிரிமினல் அஃபென்ஸையும் இந்த அஃபென்ஸையும் சேர்த்து, ரெண்டுமே சேர்த்து ஒரு எஃப்ஐஆரா தயார் செய்யக்கூடாது. அந்த தண்டனைக்காக கோர்ட்ல வந்து திருப்பியும் அந்த பழைய தண்டனை பெற்ற அந்த வழக்கை அதுக்காகவும் சேர்த்து இன்னொரு தண்டனையும் கொடுக்கக்கூடாது. அதாவது அது முடிஞ்சு போச்சு, அந்த தண்டனைக்கான தவறு, அந்த தவறுக்கான தண்டனையை அவர் பெற்றுவிட்டார், மறுபடியும் அவர் தண்டிக்கப்படுவது மனித உரிமை மீறலான செயல். எனவே ஒரு தவறுக்கு ஒரு முறை மட்டும்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதே இதோட நோ டபுள் ஜியோபார்டி. மூணாவது வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன். செல்ஃப் இன்கிரிமினேஷன் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நாம வந்து யாரையுமே அடிச்சு ஒரு உண்மையை வந்து ஒத்துக்க வைக்கக்கூடாது, ஒரு தவறு வந்து சுமத்தக்கூடாது, அவரை வந்து சுயமா சொல்லக்கூடாது. அடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒத்துப்பாங்க, வேற வழி இல்லாம ஒத்துப்பாங்க, நான் தான் சார் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துப்பாங்க. வேற வழி இல்லாம, வலி தாங்க முடியாம, சிறைக்கு கம்பிகள் பின்னால் இருக்கக்கூடிய அனைவருமே குற்றவாளிகள் அல்ல. அதே போல சிறை கம்பிக்கு வெளியில இருக்கக்கூடிய பலரும் நிரபராதிகள் அல்ல. அப்போ இது என்ன வந்து சொல்லுதுன்னா, யாரையுமே நோ ஒன் டு பி கம்பல் டு பி a witness, யாரையுமே கம்பல் பண்ணக்கூடாது விட்னஸ் ஆக சொல்லி ஒரு குற்றத்திற்காக அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா, இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன் பத்தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன் பத்தி அவங்க மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 21 நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப ஆர்டிக்கல் 21 சொல்லி புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிக்கல் 21 இல்லாம ஆர்டிக்கல் 21 புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன். 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கம்பல்சரி எஜுகேஷன். கல்வி என்பது அவர்களுடைய உரிமை என்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து பாஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த 86வது கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2002 படி 6 முதல் 12 வயது வரைக்கும் இருப்பவர்களுக்கு கட்டாய கல்வி, அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 21A ஆக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. In order to give effect for this right, இந்த ஒரு ஃப்ரீடம், இந்த ஒரு ரைட்டுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக சில்ட்ரன்ஸ் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009ஆம் ஆண்டு பாஸ் பண்ணாங்க. அது நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 1, 2010. அது நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 1, 2010. எந்த ஆக்ட்?
சில்ட்ரன்ஸ் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ நான் இதை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இதை வந்து எதையுமே இதில் வந்து விட்டு குறைச்சி சொல்ல முடியாது, அதனால தான் முடிகிற அளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21, 22 வந்து நாம் தெளிவாக பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.